ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் மெட்டலர்ஜி இது நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம மெட்டல்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கோல்டு எல்லாமே வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது? டைரெக்டாக மெட்டலாகவே நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. என்ன பண்ணுறோம், கோல்டு மைன்ஸ்லலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோல்டை வந்து வெட்டி எடுக்கிறோம். எடுக்கும்போது அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வெறும் பியூர் கோல்டாக நம்மளுக்கு இருக்குமா? இருக்காது. ஸோ அதில் எதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, அந்த சாயில் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து அதில் நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த அப்படி கிடைக்கிறத வந்து நம்ம ஓர் அல்லது மினரல், ஓர் வந்து டிஃப்ரெண்ட் டெஃபனிஷன், மினரல் ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபனிஷன். அது ரெண்டையும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஓர் அப்படி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெட்டல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த மெட்டலை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில். ஸோ இப்போ ஓர்னா என்ன, மினரல்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மினரல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் சாயில்லேருந்து நம்ம அந்த மைனிங்லேருந்து வெட்டி எடுப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு மினரல். ஸோ அந்த மினரல் அப்போது அதுதான் மினரல் ஓர். ரெண்டுமே இந்த மாதிரி மைனிங்லேருந்து தான் நம்ம வெட்டி எடுப்போம். பட் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுது மினரல் அண்ட் ஓர்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மினரலில் அந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ நம்ம கோல்டு வந்து தேவை அப்படின்னா அதை வந்து நம்ம மினரல்னு சொல்லும்போது அதில் அந்த கோல்டோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்மால் குவான்டிட்டியில் தான் நம்மளுக்கு தேவைப்படுற மெட்டல் வந்து இருக்கும். இது ஓர் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை பெர்சன்டேஜ். ஸோ ஓரில் வந்து மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் 3 மார்க் இதுதான், மினரல் அண்ட் ஓரோட டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேட்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அயன் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். புக்கில் வந்துட்டு அயன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அயன் வந்து நியர்லி 800 மினரல்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மினரல்ஸில் அயன் கண்டென்ட் இருக்குது. பட் ஆனால் எதை வந்து நம்ம ஓராக எடுத்துப்போம், அயன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அயன் பார்ஸ், அயன் ஷீட் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எதில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எதர் ஹெமடைட் ஆர் மேக்னடைட், இந்த 2 இதில் இருந்து நம்ம எடுப்போம். இது போக இன்னும் நிறைய அயன் ஓர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஓர் அப்படின்னா என்ன, மினரல் தான் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ ஓரில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஓரில் இருந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்ன, அந்த ஓர் நம்மளுக்கு கிடைக்கிற ஓர்ஸை வந்து நிறைய அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். கான்ஜ் இருக்கும், ஸ்லாக் இருக்கும், சிலிக்கான்ஸ் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆக்சிடேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் வந்து இருக்கும். அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு அந்த பர்டிகுலர் ஓரை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்போம். அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ அந்த ஓரில் இருந்து வெறும் இப்போ இங்கே மேக்னடைட் நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, Fe3O4, இதில் இருந்து பியூர் அயன், அதாவது க்ரூடு மெட்டல் மட்டும் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறமா அதை வந்து ரீஃபைன் பண்ணுவோம். ரீஃபைனிங் ஆஃப் க்ரூடு மெட்டல். இந்த 3 ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓர்லேருந்து மெட்டல் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுதான் மெட்டலர்ஜியோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் 3 மார்க் நம்ம சொல்லியிருக்கோம். இதுவுமே ஒரு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் மெட்டலர்ஜி அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஈஸி தான். இந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதினாலே போதும். த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் மெட்டலர்ஜி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் இன்வால்வ் ஆகிருக்கிற வேரியஸ் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.